2 மக்களவை தொகுதி மற்றும் 1 மாநிலங்களவை எம்பி பதவியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டதாக கூறப்படும் நிலையில் 1 மக்களவை மற்றும் 1 மாநிலங்களவை எம்பி பதவியை மட்டும் அளிக்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு பரப்புரையை தொடங்க திமுக கூட்டணி தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ள திமுக காங்கிரசுடன் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை முடித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பொருளாளர் TR பாலு தலைமையிலான தொகுதி பங்கீட்டு குழுவினரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சந்தித்தனர். திருப்பூர் MP சுப்பராயன், முன்னாள் MLA சின்னசாமி, அக்கட்சியின் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சுப்பராயன் இணக்கமான முறையில் ஆலோசனை தொடங்கியுள்ளதாக கூறினார். கடந்த முறையை விட கூடுதலாகத்தான் கேட்டிருக்கிறோம். எவ்வளவு ராஜ்யசபா லோக்சபா பிரச்சனை, லோக்சபா தேர்தல் தான் இப்பொழுது சீட் பிரச்சனை பேசுவது என்பது லோக்சபா குறித்து தான், ராஜ்யசபா குறித்து அல்ல. எனவே இதில் எவ்வளவு பங்கீடு என்பதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதன் மீது வெரி பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தது. நல்லதே நடக்கும். இப்பொழுது அவ்வளவுதான். சுப்பராயன் இப்படி கூறினாலும் ஒரு மாநிலங்களவை பதவியும் இந்திய கம்யூனிஸ்ட் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதிகள் வழங்கப்பட்டன. இந்த முறை 4 விருப்ப தொகுதிகளை வழங்கி 2 மக்களவை தொகுதிகளையும் 1 மாநிலங்களவை இடத்தையும் கேட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக தரப்பில் இம்முறை 1 மக்களவை தொகுதியையும் 1 மாநிலங்களவை இடத்தையும் தர முன்வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த தேர்தலை விட வரும் தேர்தலில் அதிக இடங்களில் திமுக போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது. இதனிடையே இன்று காலை மதிமுகவுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். இதற்காக விருதுநகர், திருச்சி, கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 தொகுதிகளின் பட்டியலை மதிமுக தயாரித்துள்ளதாக தெரிகிறது. கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற பம்பரம் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மதிமுகவை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது.